இங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஆமைங்க எல்லாருமே பார்த்தா ஒரு ஆத்துல இறங்கி தங்க கிடைக்குமா சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தனுக்கு தங்கமும் கிடைக்குது. பார்த்தா அவன் ஆரவாரமா கொண்டாடுறான். இந்த மாதிரி இவங்க கொண்டாடுறதுக்கான காரணம் ஒருவேளை பணமா இருக்குமான்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் கிடையாது. ஆக்சுவலா இந்த ஊர்ல ஒரு பொண்ணு ப்ராஸ்டியூட் பண்ணியிருப்பா. அந்த ஒரு பொண்ண பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாருமே திரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எவன் அதிகமான தங்கத்த குடுக்குறானோ, அவன் தான் பார்த்தா அந்த பொண்ணு கூட அந்த அன்னைக்கு நைட் இருப்பான். அப்படிதான் பார்த்தா இந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஜாக் அந்த பொண்ண பார்க்கறதுக்காக வரான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அவ எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறான். பட் அந்த பொண்ணு அவன்கிட்ட பெருசா பதில் சொல்லாம அங்கிருந்து நேரா கிளம்பி போயிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு பாஸ் ஒருத்தி இருப்பாள்ல, அவகிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி இந்த வேலைய விட்டு போலான்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றா. இத கேட்டவ கடுப்பாயிட்டு பார்த்து அந்த பொண்ண போட்டு பொடந்து எடுத்துடுறா. இப்ப நம்ம ஜாக் இந்த கண்டிஷன்ல இந்த பொண்ண பார்க்கறான். பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப அதே கேள்விய மறுபடியும் கேட்கறான். இந்த ஒரு பொண்ணு எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சுனதுக்காகவே இப்போ ஓகேன்னு சொல்லிடுறா. உடனே இந்த பாஸ போயிட்டு மிரட்டிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்ல அந்த பொண்ண ப்ராப்பரா காமிச்சுக்கிறான். கவனிச்சதுக்கு அப்புறமா அந்த காயம் எல்லாமே இந்த பொண்ணுக்கு சரியாயிருது. இப்ப உடம்பு லைட்டா சரியானதுக்கு அப்புறமா நம்ம ஜாக் கிட்ட இருந்து பொண்ணு தப்பிச்சு வரா. பட் நம்ம ஜாக்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நான் உன்ன கட்டாயப்படுத்தி விரும்பல. ஆனா இப்படி நீ ஸ்ட்ரெயிட்டா போனேன்னா 20 மைல் நீ நினைச்சிட்டு வந்துரும். ஆனா இந்த பக்கம் 1 மைலுக்கு நீ நடந்து வந்தேன்னா என்னோட வீடு இருக்குது. நான் உன்ன ஹஸ்பண்டா உன் கூட நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொல்றான்.